வந்தது சாமி அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற 10 அறிகுறிகள் தாங்க. வீட்டுக்கு சாமி வந்திருக்கு. நாம இருக்கிற தொழில் செய்கிற இடத்துக்கு சாமி வந்திருக்கு. நம்ம குலசாமி வந்திருக்கு. இல்லை அப்படின்னா இஷ்ட தெய்வம் வந்திருக்கு. நம்ம மேலே இறங்கி ஆடி நிற்கிற சாமி வந்திருக்கு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும்? எப்படி உறுதி செய்கிறது? எவ்வளவோ மனக்குழப்பங்களுக்குள்ள பிரம்மைகளுக்குள்ள நாம் சிக்கி தவிக்கிற நிலையில் சாமி தான் வந்துச்சு அப்படின்னு எப்படி ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும்? அதுக்கு சான்று தான், அதுக்கு ஆதாரம் தான், அதுக்கு சாட்சி தான் இந்த 10 அறிகுறிகள். சரிங்க, முதல்ல என் மேலே வர்ற சாமியை பேசுவோமே. நான் ஒரு சாமியாடி, எனக்குள்ள ஒரு சாமி வருது. அந்த சாமி தான் வந்திருக்கு, அந்த சாமி தான் என்கிட்ட பேசியிருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அறிகுறி என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் இருக்கேன், இரவு நேரங்களில் அல்ல மாலை நேரங்களில் அல்லது கனவுகளில் அந்த சாமி என் கூட வந்து பேசுது அப்படின்னா அதுக்கு சாட்சியா முதல் சாட்சி என்ன தெரியுமா? அந்த சாமியாடியோட தேகம். நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தேகம், என் மேலே வந்த சாமி என்னைய பார்க்க என் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த மேனி இருக்குல்ல, இந்த தேகம், இந்த இரத்தமும் சதையுமா என்னுடைய அனைத்து உறுப்புகளும், உடல் உறுப்புகளும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தை உணரும். உடம்பு ஜிமு ஜிமு ஜிமுன்னு புல்லரிக்கிறது, எல்லையற்ற மகிழ்ச்சி. சாமி உடம்புல வந்து நின்னா எது மாதிரியான உணர்வுகள் நமக்குள்ள இருக்குமோ அத்தகைய உணர்வுகள் எல்லாமே அந்த இடத்துல வெளிப்படும். சரிங்க, இது ஒரு அறிகுறி. இரண்டாவது அறிகுறி என்ன? சரி, என் மேல வந்த சாமி இல்லை, என்னுடைய குலதெய்வம் வருது. என் குலசாமி என் வீட்டுக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்தது? குலசாமி தான் அப்படின்னு நான் எப்படி கண்டுக்க முடியும் அப்படின்னா, என் வீட்டில் சாமி வந்த உடனே என் வீட்டில் எழுப்புற, என் வீட்டில் கேட்குற சத்தங்களாக இருந்தாலும் சரி, வாசங்களாக இருந்தாலும் சரி, சவனங்களாக இருந்தாலும் சரி, அசரீரி வாக்குகளாக இருந்தாலும் சரி, அருளாளர் பெருமக்கள் வாக்குகளாக இருந்தாலும் வந்தது இதுதான், தெய்வம்தான் அப்படின்னு வீட்டில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் அதுக்கு சாட்சி சொல்லும். சரி, இது 2. மூணாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி வெளிச்சம் எப்படி இருக்கும்? அந்த பௌர்ணமியோட வெளிச்சம் ராஜ நிலையில விழும். நம்மளுடைய கன்னி மூளை, ஈசானி மூளையில, இல்லைன்னா அந்த வீட்டின் நடுப்பகுதியில அந்த பௌர்ணமி வெளிச்சமானது நம்ம வீட்டுக்கு உள்ள தெரியும், நாம் அதை உணர முடியும். இதுதான் 3வது அறிகுறி. சரிங்க, 4வது அறிகுறி என்ன? சாமி வந்தது சாமி தான் அப்படின்னா, சாமி அணிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ஆடைகள், ஆபரணங்கள். அந்த ஆடைகள், அந்த ஆபரணங்கள் சலங்கையாக இருந்தாலும், கிழுக்காக இருந்தாலும், கொலுசாக இருந்தாலும், காதுல போட்டிருக்க தோடாக இருந்தாலும், கழுத்துல போட்டிருக்க தண்டையாக இருந்தாலும், அந்த மூக்குத்தில ஜொலிக்கிற அந்த வெளிச்சமாக இருந்தாலும், அந்த ஆபரணங்கள் எல்லாமே அதனுடைய ஓசைய எழுப்பி வந்தது நான் தான் அப்படின்னு அந்த சாமியோட ஏந்தி நிற்கிற ஆபரணங்கள் அதுக்கு சாட்சியா அமையும். சரிங்க, இது 4வது. 5வது என்ன அப்படின்னா, என் வீட்டில் சாமி குடிகொண்டு நிற்குது. அந்த சாமியை நான் உறங்கும் போது அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற மக்களை தாம் புள்ள போல எப்படி அந்த தெய்வம் வருடி கொடுக்கிறதா, அந்த தெய்வம் நம்முடைய மனுஷனுடைய உடலை பாதுகாத்து கையமிக்கி விட, காலமிக்கி விட, அந்த உடம்பில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க, நெஞ்சை தடவி விட, தலைமுடியை கோதி விட, தலை சீவி விட, பெண்களுக்கு பெண் தெய்வங்கள் அழகாக உணவு பரிமாற, உணவை ஊட்டிவிட, கண்ணீரை துடைக்க, இது போன்ற நிகழ்வுகள் கனவுல தெரியும். இதுதான் 5வது அறிகுறி. சரிங்க, 6வது அறிகுறி என்ன அப்படின்னா, என் சாமி வருது அப்படின்னா எந்த திசை, என் சாமி எந்த எல்லையில் இருக்கு, எந்த திசையில் இருக்கு, அந்த திசை காட்டி கொடுக்கும். அந்த திசையை காட்டி கொடுக்கிறது மட்டுமல்லாம அந்த திசையிலிருந்து சந்தன வாசமும், சாம்புராணி வாசமும், விபூதி வாசமும், மல்லிகை ஜம்மங்கி வாசமும், தெய்வம் விரும்பி ஏற்கிற சுருட்டு வாசமும், அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த உணவு பொருட்கள் தழுகைகளோட வாசமும் அந்த திசையை நோக்கி, நம்ம வீடு இருக்குன்னா
வீட்டில இருந்து மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் அந்த சாமி இருக்குன்னா அந்த திசையிலிருந்து அந்த வாசங்கள் வரும். இதுதான் 5வது அறிகுறி. சரி, 6வது அறிகுறி என்ன தெரியுமா? என் வீட்டில் எப்படி என் வீட்டை நோக்கி ஒரு சில இந்த குடுகுடுப்புக்காரங்கள், அந்த தாய் ஜக்கம்மாவோட அருள்வாக்கு நிறைவேற்றி கொடுக்கிற அந்த பெருமக்கள், அந்த அருள்வாக்கு அருளாளர் பெருமக்கள் இருப்பாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, இந்த எல்லையில் இந்த சாமி நிக்குது, மன கஷ்டத்தோட நிக்குது, மன மகிழ்ச்சியோட நிக்குது, உனக்கு வழக்கை இடக்கையா நிக்குது, இந்த எல்லையில இருகரமா உன்னைய தாங்கி நிக்குது, நீ நல்லா இந்த நாட்கள்ல இந்த செய்யி, இந்த தெய்வம் உன் கூட துடிகொண்டு பேசும், இந்த குறையில நிக்குது, நீ இதை செய்யி, இதை செய்யாத அப்படின்னு அது போன்ற அந்த ஜக்கம்மா தெய்வத்தை ஏற்று அந்த வாக்கை சொல்லும் பெருமக்கள், அருளாளர் அருள்வாக்கு பெருமக்கள் சொல்றதான் 6வது அறிகுறி. சரிங்க, 7வது அறிகுறி என்ன? 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, பங்காளிகள், தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உறவுகள், அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில நிகழ்வுகள், அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில முடிவுகள், அந்த தெய்வ எல்லையில் ஏற்படும் பிரச்சனைகள், அந்த தெய்வத்திற்கு நடக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த தெய்வம் பாத்தியப்பட்ட அந்த சாமியாடி பெருமக்களாக இருந்தாலும் குல மக்களாக இருந்தாலும் அதை அப்படியே படம் போட்டு வெளிச்சத்தோட அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கும். எதையுமே நினைக்கல, ஏன் நம்ம குலசாமியை பத்தின சிந்தனை வருது, ஏன் நம்ம தெய்வத்தை பத்தின அந்த அங்க நடக்கிற நிகழ்வுகளை பத்தி நமக்கு இது போன்ற அந்த எண்ணங்கள் வருது, அந்த சிந்தனை ஓட்டங்கள் வருது அப்படின்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு நிகழ்வுகளை நமக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறது அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்க, 6வது அறிகுறி. 7வது அறிகுறி என்ன தெரியுமா? எல்லையில எப்படி எந்த எல்லையில அந்த சாமி வந்த சாமி பரிபூரணமா வந்துச்சோ அந்த சாமி வீடு வர்ற வரைக்கும், ஊரு போய் சேர்ற வரைக்கும், எந்த எல்லையில நாம எப்படி சொல்றோம்னா பாதுகாப்பா தான் பிள்ளைய அந்த எல்லையில வந்து கொண்டணைக்க கூடவே வரும். ஒரு இரவு நேரங்கள்ல வர்றோம், பெண்கள் வர்றாங்க அப்படின்னா சாமி மாதிரி நிழல் மாதிரி நம்ம கூடவே அந்த சாமி வரும். அதை நம்மளால உணர முடியும். நாம உணராட்டாலும் நம்ம தூக்கி சுமக்கிற நம்மளுடைய பச்சிலம் குழந்தைகள் உணரும். நம்ம கூட உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அந்த உயிரினங்கள் நம்ம சாமி நம்ம கூடயே வருது, நம்மளை நம்ம வீட்டில் விட்டுட்டு போகுது, நம்மளை பாதுகாப்பா இந்த எல்லையில குடியமைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிற அறிகுறிகள் தான் 7வது அறிகுறிகள். சரி, 8வது அறிகுறிகள் என்ன தெரியுமா? உரிமையோட அந்த மக்ககிட்ட வந்து கண்ணீர் மல்க, அதே சமயம் தன்னுடைய தேவைகளை வாய் விட்டு கேட்கிற அந்த குணம். ஒரு முதியோர்கள் இருக்காங்க, சாமியாடி பெருமக்கள் இருக்காங்க, குலதெய்வத்தை வழி அணைச்சு வர்ற அந்த பொருளாளர் பெருமக்கள், பொறுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னுடைய தேவை இது அப்படின்னு அந்த சாமி உரிமையோடு எப்படி சொல்றது அப்படின்னா அசரீரி வாக்குகள் மூலமாக குலதெய்வ எல்லையிலையோ அல்லது அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்கிற வீட்டிலையோ அசரீரி வாக்கு மூலமாக அதை கேட்கும். இது 8வது அறிகுறி. சரி, 9வது அறிகுறி என்ன தெரியுமா? எப்படி சொல்றது, எனக்கு என்னுடைய உடலுக்கு வர்ற ஆபத்தை முன்னக்கூடியே எனக்கு காட்டி கொடுத்துரும். 2 நாள் கழிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நரகல்ல நான் நரகல்ல விழுந்து சாக்கடையில விழுகிறேன், ஒரு சில துர்நாற்றங்களான ஒரு அசுத்தமான தீட்டு சம்பந்தமான ஒரு சில பொருட்கள் இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் பார்த்துக்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதனால் இந்த பாதிப்பு உன்னை அடைய போகிறது அப்படின்னு வரப்போற ஆபத்துகளை முன்னக்கூடியே காட்டி பாதுகாக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் 9வது அறிகுறி. சரிங்க, 10வது அறிகுறி என்ன? தெய்வம் இருக்கு பேசுது அப்படின்னு காட்டி கொடுக்கிற 10வது அறிகுறிகள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கூழோ கஞ்சியோ நம்ம வீட்டில் எது வச்சாலும் அந்த சாமிக்கு படைச்சிட்டு நாம உணவு அருந்தும் போது நாம என்ன கொடுத்தாலும் அந்த சாமி பரிபூரணமா ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ போறேன், எனக்கு மனசு நிலை இல்லாமல் இருக்கு அப்படின்னா என் சாமிக்கு என்னத்தையோ வச்சு நான் சாமியை கும்பிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். தெய்வம் என் கூட பேசுனது, நான் கொடுத்ததை ஏத்துக்கிடுச்சு, தெய்வம் எனக்கு சமாதானம் சொல்லி என்னுடைய கஷ்டங்களை கவலைகளை தீர்த்து கொடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஆறுதலா மறுபடியும் மன மகிழ்வோட நான் சாமி கும்பிட்டு அல்லது ஒரு ஆலயம் போயிட்டு அந்த சாமிக்கு எந்த குலதெய்வ எல்லையாக இருந்தாலும் போயிட்டு வரும்போது நான் உணர்வேன். அப்ப அந்த தெய்வத்தோட அருட்பார்வையை கிடைச்சதுனால
இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான நிலை நம்மளால உணர முடியும். இதுதான் 10 அறிகுறிகள். இதுதான் 10வது அறிகுறி. அதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெய்வம், குலதெய்வம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய நிழல் எப்படி, நம்மளுடைய உயிர் எப்படி, நம்மை சுற்றி நடக்கும் அதிசயங்கள் எப்படி, நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எப்படி, அப்படிங்கிற எல்லாத்துலயும் 1.5 2.5 கலந்து நம்மை காக்கும் அந்த ஐவகை நிலங்களாக, ஐம்பூதங்களாக இருக்கும் மகா சக்திகளே நம்மை காக்கும் குலதெய்வங்கள். எல்லா நொடிகளிலும் நம்முடன் பேசி, நம்முடன் உரையாடி, நம்முடன் நெருக்கமாக தெய்வங்கள் துடிக்கும் என்பதற்கு சான்றுதான் இத்தனை அறிகுறிகள். அதனால் அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.